On behalf of 8 Airman Selection Center, Tamram, respected Chairman Sir, Secretary Sir, and Natami Sir, respected students, good morning, Nanda. Morning breakfast முடிஞ்சது எல்லாருக்கும். இவ்வளோ நேரம் எல்லாம் பேசினேன் சார், சாப்பிட்டேன்னு கேட்கலையா? இல்லையா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சத்தமே வரலையே, கேட்கல. லாஸ்ட் கேட்குதா நான் பேசுறது? லாஸ்ட் சார் சொன்ன மாதிரி டிஓ சார் சொல்லியிருந்தாரு, என்சிசி ஸ்டூடெண்ட் சூப்பராக பண்ணிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கல. நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், நானும் நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த காலேஜில் டிஃப்ரெண்ட் ஐபி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து செக்ரட்டரி ஆஃபீஸ் அங்கேருந்து இங்கே பரேட் பண்ணிட்டு வராங்க. யார் பண்ணிட்டு வந்தாங்க? கேர்ள்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது சர்வீஸில் இப்போ அக்னி வீட்டில் கேர்ள்ஸ் பரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண போறாங்க நியூ டெல்லி. ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற வேர்டு எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை காலேஜில் படிக்கும் போதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஏர் ஷோ நடந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் மெரினா பீச்சில். யாராவது பார்க்க போயிருந்தார் நேரில்? யாரும் போல சார், ரொம்ப லாங்காக இருக்கு. டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஆல் ஓவர் வேர்ல்டுல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஷோ நடந்தது மெரினா பீச்சில் தான் ஃபர்ஸ்ட். ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே அந்த அளவுக்கு கூட்டம் எங்கேயும் வந்ததில்லை. லேக்ஸ், ஆல்மோஸ்ட் லேக்ஸில் அங்கே பார்க்க போயிருந்தாங்க. தவறான முறையில் சில தவறுகள் அங்கே நடந்தது, இறந்துட்டாங்க 2 பேர். பார்க்கணும் அந்த ஆர்வத்தால போனாங்க, வெயில் சாப்பிட்றதுனால முடியல. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல அக்னிபத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸே கேள்விப்பட்டேன் சார், அக்னிபத் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அக்னிவீர் ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, அதுல மேல் ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். அதை பத்தி தான் இப்ப டீட்டெயிலா சொல்லிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் கவர் பண்ண முடியுமோ பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க உட்காந்து முடியாது இல்லையா சார்? கிளாஸ் ரூம் எல்லாம் உட்காந்து தான் சார், கிளாஸ் ரூம் வேற இது வேற இல்லையா? யாரும் பயப்படாதீங்க. ஆஸ் ஏ ஃப்ரெண்டா நீங்க என்ன வேணாலும் நீங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். இது கிளாஸ் ரூம் இல்லை, கிடையாது. கிளாஸ் ரூம்ல சார் எப்படி நான் ஸ்டாஃப் கிட்ட ஏதோ ஒன்றா டவுட் கேட்கறது, நிறைய பசங்க கேட்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இங்க அப்படி இல்லை, நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். தைரியமா இருந்துச்சு. எவ்வளவு பேர் இருக்காங்க சார் எனக்கு வீடு கேட்கறது? தைரியமா இருந்துச்சு, போல்டா கேளுங்க. எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், எதை பத்தி என்னன்னு கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கேளுங்க. அக்னிவீர் நேற்று January 7, 2025 for the intake of 1 of 2026 2026 ஜனவரி மாதம் வேலைக்காக அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. நேற்று டேட் 7 Jan மார்னிங் 11 hours. லாஸ்ட் டேட் வந்து 27 Jan. நான் பிரசன்டேஷன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா they can apply. both male female. சரி, எந்த குரூப்ல அப்ளை பண்ணலாம், எவ்வளவு மார்க்ஸ் இருக்கணும், பிசிக்கல் இருக்குமா, எவ்வளவு சேலரி, அகாமடேஷன் எப்படி, அதெல்லாம் கேட்கலாம் இல்லையா? அதை நான் ஸ்லைடு நெக்ஸ்ட் 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 அக்னிவீர்ல எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணலாம் சார்? சொன்ன கேள்வி கேட்டீங்களா? ஜியோ சார் 4 years. 4 year கிடையாது, 4 years பண்ண முடியாது. நல்லா ஒர்க் பண்ணா பர்மனன்ட் ஆகிடும். என்ன மாதிரி நான் பர்மனன்ட் கேட்டகரியில் உள்ள போனேன். ஆல்மோஸ்ட் 10 years சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11th year ரன்னிங்.
பர்மனன்ட் கேட்டகரியில் ஆகணும் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணணும். நல்லா ஒர்க் பண்ணால் அவங்க உங்கள் கேரக்டர் பேஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி உங்களை பர்மனன்ட் பண்ணிக்குவோம். ஆல்மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 பேர் இங்கே இருக்கிற 100 பேர் உள்ள வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 30 பேர் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா 30 பேர் பண்ணணும். மீதி பேர் வெளியே வந்துடும். சார் வெளியே வந்தால் நான் என்ன பண்ணணும்? அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ஸ்கில் சர்டிஃபிகேட் தருவாங்க, அக்னிவேர் ஸ்கில் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை அதர் கார்பரேஷன் கம்பெனிஸ்லேயும் போகலாம். 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா ஒர்க் பண்ணது. நம்ம எந்த ட்ரேட்ல நம்ம ஒர்க் பண்ணோம், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணோமா, அட்மின் ரிலேட்டடா, இல்லை சார் நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் டெக்னிக்கல் ரிலேட்டட் வேலை கிடைக்குமா இருக்கும். ஏர்கிராஃப்டில் வேலை செய்யலாம், சயின்ஸ் ஃப்ரம் சார் தான். மிசைலில் வேலை செய்யலாம், ரேடார். இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வீஸ் வந்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுவீங்க, நிறைய பார்ப்பீங்க. யார் இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடும்? பாதி பேர் விளையாடுவீங்க இல்லையா? ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்க? ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க எல்லாருக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோசியல் மீடியா சார், ஸ்மார்ட் போன் இருந்தால் கண்டிப்பாக சோசியல் மீடியா இருக்கு சார். ஃபேஸ்புக் கண்டிப்பாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் சார். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை சார் நான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப் எதுவுமே பார்க்கறதில்ல சார். ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன் சார். எங்கேயாவது போனால் பே பண்ணுறதுக்கு கூகுள் பே, ஃபோன்பே பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். டிரான்சாக்ஷன்காக சில பேர் வச்சிருப்பாங்க ஸ்மார்ட் போன், ஒரு 5000 6000. ஏன் இதை பற்றி நான் சொல்றேன்னா, நான் இப்போ சொல்றது உங்களுக்கு எதுவும் புரியல, விளங்கல சார். அருண் ஒருத்தர் வந்தாரு நாமக்கல்ல இருந்து, எதுவும் சொன்னா அப்படி ஒன்றும் புரியல. நோ இஷ்யூ. ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை IIF அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நான் சொல்லாத நிறைய விஷயம் அதுல இருக்கு. எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு ஏர்ஃபோர்ஸ், இதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் பேர் என்ன இருந்தது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி பேர் இருந்தது டாடா மோட்டர்ஸ், ராயல் ஏர், ராயல் ஏர்ஃபோர்ஸ். அது மாதிரி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மை IIF அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா நீங்க போயிட்டு ஆஃப்டர் பிரேக் நீங்க பாருங்க. யூடியூப் இருந்தா யூடியூப்லயும் இருக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல வந்துடும். இன்ஸ்டாலே இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. ரீசெண்டா இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல எல்லாமே அதில் அப்டேட் இருக்கு. சரிங்களா? அக்னிவீர்ல நான் சொன்ன மாதிரி 4 years as a அக்னிவீர் வாயு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல as a அக்னிவீர் வாயு. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். சார் என்ன சார் எலிஜிபிள் வேணும்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்கே இந்தியன் சிட்டிசனா, இந்திய குடிமகன் தானே? யாராவது ஃபாரின்ல, நான் ஃபாரின் சார், நான் தமிழ்நாட்டில் படிக்கணுன்றதாகவே அவங்க இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் படிக்கிறாங்கப்பா இல்லையா? அவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். அதே மாதிரி இங்கே யாராவது ஏஜ் வந்து 21 பிலோ, எல்லாருமே 21 பிலோ சார் தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் ஏஜ் 21 இருக்கணும். at the age of date of enrollment. Next sir, next on the day of enrollment. For example, நீங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, ரிட்டன், பிசிக்கல், மெடிக்கல், இன்டர்வியூ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார். நாளைக்கு நான் ஜாயின் பண்ணணும். அப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து நாளைக்கு டேட்ல 22 ஆகுது அப்படின்னா டிஸ்குவாலிஃபை. நீங்க உள்ள வர முடியாது. நீங்க இன்னைக்கு டேட்ல உங்களுக்கு 21, இன்னைக்கு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா 21 தான் இருக்கணும். இல்ல சார் இன்னைக்கு 20, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8ஆம் தேதி கூப்பிட்டுருவாங்க, 9ஆம் தேதி என் பேரை சொல்லி கூப்பிட்டுனா அருண் நீ 9ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணணும் தாம்பரம். அப்ப என்னோட ஏஜ் 22 இருந்தா வெளியே போயிருக்கு. மெயின் ஏஜ் தான். நீங்க எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணலாம் எக்ஸாம். மெயின் ஏஜ் 21 எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணலாம் எக்ஸாம். இதோட ஃபீஸ், அப்ளை ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 650 rupees எல்லாம் சேர்த்து 650 வரும். அது மட்டும் தான் நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்பி தரும் எல்லாமே. மந்த்லி சேலரி, அலவன்சஸ், A to Z எல்லாமே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரிங்க சார், இது சொல்றீங்க, ஏஜ் சொல்றீங்க, படிப்புல என்னென்ன வேணும்?
இங்க சயின்ஸ் அதர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 2 பேருமே இருக்கீங்க இல்லையா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா இங்க குவாலிஃபிகேஷனே 10+2 +2 படிச்சிருந்தா போதும். இல்லை சார் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வேலைக்கு வந்தால் என்னோட கிராஜுவேஷன் மிஸ் ஆயிடும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் படிச்சிக்கலாம் கரஸில். ஜாயின் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 இயர் எங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உள்ளே போயிட்டாங்க, 1 இயர் இருக்கு, காலேஜ் நிர்வாகம் கையில் இருக்கு. சார் எனக்கு வந்து 1 இயர் வந்து எழுதி வந்தாலே பிரச்சனை இல்லை, இந்த 2 அரியர் வந்தாலே பிரச்சனை இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கிறேன். உங்களோட கிராஜுவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், பட் ஜாப்ன்றதே கிடைக்காது இல்லையா? நீங்க ஜாபுக்கு போயிட்டு படிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களை யாரும் படிக்க வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜாப் உள்ள வந்துட்டா இல்லை நீ உள்ள வந்துட்டு படிக்கக்கூடாது கிடையாது, படிக்கலாம். நீங்க என்ன வேணா படிக்கலாம், உள்ள வந்துட்டு சரி யூஜி படிக்கலாம், பிஜி படிக்கலாம், படிக்கலாம். அதிகபட்ச மார்க்ஸ் எவ்வளவு வேணும்? 50%. சரியா? இங்கிலீஷ் கம்பல்சரி இருக்கணும். இங்கிலீஷ் இல்லாம மற்ற சப்ஜெக்ட்ல சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 50%, அதர் தென் சயின்ஸா இருந்தா 50%. இங்கிலீஷ்ல 50, மற்ற சப்ஜெக்ட்ல 50. இல்ல சார் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கான், 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணா, ஆட்டோ டெக்னீஷியன் இல்ல மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல பண்ணியிருக்கான், இப்போ வீட்டில் தான் இருக்கான், அவனோட ஏஜ் 20 அப்ளை பண்ணலாமா? தாராளமா. 10+2 ஈக்குவலன்ட் டு டிப்ளமோ. இந்த டிப்ளமோன்றது ஈக்குவலன்ட் டு 10+2 +2 ஈக்குவல் தான். இல்ல சார் நான் 12th முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு 2 இயர்ஸ் வொகேஷனல் கோர்ஸ் பண்ணியிருக்கான், அவனும் அப்ளை பண்ணும். நான் சொல்றது மேல் ஃபீமேல் 2 பேருக்குமா? 2 பேருமே அப்ளை பண்ணும். சார் அதாவது சயின்ஸ் சேம் அதே நான் சொன்னதுதான், 50% வேணும். வொகேஷனல் கோர்ஸ் சொன்னாலே 50% தான். அதிகபட்சம் கேட்கறதே 50% தான். நான் உள்ள போனதே 50% தான் வச்சு போனேன். 10+2 தான் உள்ள போனேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ பண்ணேன், மறுபடியும் கரஸ்ல போட்டு மறுபடியும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட். ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா கேட்பாங்க. இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ராங் ஆன்சருக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. 0.25. இப்போ 4 கொஸ்டின் தப்பு பண்ணினா 1 மார்க் கட் ஆகும். கொஸ்டின்ஸ் அதிகமா இல்லை, 25 கொஸ்டின்ஸ். டைமிங் எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம். வெரி 25 கொஸ்டின். 12th வரைக்கும் என்ன படிச்சிருப்பீங்களா? பிசிக்ஸ்ல, மேத்ஸ், இங்கிலீஷ்ல. லாஸ்டா ராகான்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? ராகனா என்ன இருக்கும் தெரியல சார். ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். காலேஜ்ல லைப்ரரி இருக்கா? லைப்ரரி இருக்கா? யாராவது லைப்ரரி போவோம் சார்? நான் ஒரு அவசரத்தை கூட அந்த ஒதுங்குல சார் இல்லையா? வீட்டுக்கு போகும்போது கூட திரும்பி பார்க்க மாட்டேன் சார். அப்படியே இருக்கீங்களா? அப்படி இருந்தா இன்னையோட அதை விட்டுருங்க. லைப்ரரி போங்க. லைப்ரரியில அந்த ராகான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எல்லாம் உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட் அதை பேஸ் பண்ணி புக்ஸ் நிறைய இருக்கும் காலேஜஸ்ல. உங்களுக்கு எந்த ஆத்தர் வேணும்? RS அகர்வால் ஆத்தர் இல்லை, ஜெனரல் ஆப்டிடியூட். இல்லை சார் எனக்கு வேற ஆத்தர் வேணும், நீங்க காலேஜ் பிரின்சிபல் சார்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாங்கி தருவாங்க. புக்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க? வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க காலேஜ்ல. சார் நீங்க இந்த புக்ஸ் வேணும் சார் படிக்க, லைப்ரரியில கொஞ்சம் வாங்கி வைங்க. வாங்கி தர மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா. அவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்க, பசங்க நிறைய படிக்கிறாங்க, இன்னும் என்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க லைப்ரரி போனா லைப்ரரி நிறைய புக்ஸ், லைப்ரரி என்ன படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா அதில் ஜெனரல் நாலேஜ் எல்லாமே கவர் ஆயிடுது. ப்ளஸ் நீங்கள் இது வரைக்கும் படிச்சது +2 வரைக்கும் இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் தான் இருக்கும், வெறும் ஜெனரல் இங்கிலீஷ். சென்டென்ஸ் பேட்டர்ன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இதே மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நினைப்பீங்க சார் எனக்கு சும்மா சிம்பிளாக சொல்லிடுறாரு, அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது எக்ஸாம். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு கையில் புக்லெட் கொடுத்துருக்காங்களா? அந்த புக்லெட்ல லாஸ்ட்ல மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. புக்லெட் கொடுத்துருப்பாங்க, பேம்ப்ளெட் இல்ல புக்லெட், புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலையா?
ஓகே கொடுக்க சொல்றேன். அதுல மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு, என்ன மாதிரி சிலபஸ் வரும் எல்லாமே இருக்கு. கீழே காலேஜில் சேர்மன் சார் எங்க செக்ரட்டரி ஆஃபீஸ்லையும் கொடுத்துட்டு போறேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி. நாங்கள் லிமிட்டடாக எடுத்துகிட்டு வரோம், ஏன்னா ரொம்ப தூரம் நாங்கள் இன்னும் 2-3 காலேஜ் கவர் பண்ணோம். அதனால லிமிட்டடாக எடுத்து வரோம், இவ்வளோ தூரம் கேரி பண்ணி எடுத்துட்டு வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்தால் எடுத்துட்டு வரோம். அதில் என்ன மாதிரி சிலபஸ், எப்படி இருக்கு, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் அதர் சயின்ஸாக இருந்தா, அதர் சயின்ஸ் எவ்வளோ இருக்கு? வெறும் 45 கொஸ்டின் தான். அதர் அவன் ஈஸியாக எடுத்துடலாம். இங்கிலீஷு ஜெனரல் நாலேஜ் அது மட்டும் தான் இருக்கு. அதர் சயின்ஸாக இருந்தா ஒன்லி 45 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம், 45 மினிட்ஸ். இல்லை சார் நாங்கள் 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ண முடியுமா? சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம். ஆப்டிடியூட் டைப் தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம். பேஸ்ட் ஆன் சிபிஎஸ்இ சிலபஸ், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப் டு கிளாஸ் 12 வரைக்கும் என்ன நீங்க படிச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மெயின் என்சிசி கேட்டகரி, என்சிசி இருக்காங்க சூப்பர். என்சிசி இருந்தா நார்மலா நீங்க கிளியர் பண்ற எக்ஸாம்ஸ் இல்லாம, ரிட்டன் எக்ஸாம் இல்லாம அடிஷனல் மார்க்ஸ். நீங்க சி சர்டிஃபிகேட் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சி சர்டிஃபிகேட் இருக்குங்களா? பி முடிச்சிருக்காங்க சூப்பர். பி முடிச்சிருந்தா 6 மார்க். நீங்க ரிட்டன் கிளியர் பண்றீங்க, அது இல்லாம அடிஷனல் மார்க்ஸ் இது. இது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மெரிட் லிஸ்ட்ல மேல நேம் வந்து தூக்கி கொடுக்கணும். இப்போ நார்மலா நீங்க மெரிட் லிஸ்ட்ல நீங்க 10வது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, என்சிசி எடுத்துறீங்க அப்படின்னா எல்லாரும் 10வது இடத்துல சேம் மார்க் இருக்கு. அவுட் ஆஃப் 50 ஒரு 46, 45 அது மாதிரி இருக்கு அப்படின்னா இது கிரேஸ் மார்க் மாதிரி உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். மேல என்சிசிக்கு அந்த ஒரு என்சிசி கேண்டிடேட் யாரா இருந்தாலும் உள்ள வந்துடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என் கூட வந்து வந்தாங்களே வேலூர்ல இருந்து 3 பேர் என்சிசி எனக்கு முன்னாடி உள்ள போயிட்டாங்க. 6 months பிஃபோர் ஜாயின் பண்ணிட்டேன். என்ன காரணம்? என்சிசி. என்கிட்ட என்சிசி இல்லை, அது ஒரு ரீசன். சரி, இங்க யாராவது ரன்னிங் போகணும் சார்? நான் டெய்லி ரன்னிங் போறேன் சார், ஜிம் போறேன். பொண்ணுங்களையும் சரி பசங்க யாராவது போறீங்களா? யாருமே போறது இல்லையா? ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, ரன்னிங்னா நீங்க பயப்படாதீங்க. 1.6 கிலோமீட்டர் தான் ஓடணும். மீட்டர்ல சொன்னா 1600 மீட்டர். டைமிங்ஸ் எவ்வளோ? 7 minutes. பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு 8 நிமிஷம். புஷ்அப் 10 தான் அடிக்கணும். பசங்க சும்மா ஒரு பெட்டு கட்டினா கூட அடிப்பானுங்க. பச்சா சாயந்தரம் டின்னர் நான் வாங்கி தரல, 50 புஷ்அப் படுறா. அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? வாய்ப்பு இல்லையா? 50 புஷ்அப் அடிக்க மாட்டீங்களா பசங்க? அடிக்க மாட்டீங்களா? அடிச்சிடலாம்ல. சிட்டப் பார்த்துக்கலாம். சிட்டப்னா தெரியல எப்படின்னு? சிட்டப், ஸ்குவாட் தெரியல. இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, சேர் பொசிஷன்ல உட்காந்து நினைச்சா அதுதான் ஸ்குவாட். 1 நிமிஷத்துல 20 தான் அடிக்கணும். 1 நிமிஷத்துல நீங்க பசங்கள்லாம் விட்டா 40-50 அடிக்கணும். அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டீங்களா? ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான். ஹைட் எவ்வளவு தேவை? 152 தான் வேணும். பசங்களையும் 152 தான். அதுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. 152.5 கிடையாது, 152 தான். நெக்ஸ்ட் டைம் வந்து அமெண்ட் பண்ணிடுறோம் ஸ்லைடு. 152 ஹைட் எவ்வளவு இருந்தா போதும்பா. 152 இவ்வளவா? இவ்வளவா? இவ்வளவு எவ்வளவு இருப்பாங்க? 152. நான் 182 இருக்கேன் அப்படின்னா இது எவ்வளவு? 152 எவ்வளவு இருந்தா போதும்பா. அக்னியில் உள்ள நான் கேட்டிருந்தேன் இல்லையா, ஃப்ரீ ஃபயர் யாராவது விளையாடுவாங்க? நீங்க சர்வீஸ் வந்தீங்கன்னா லைவாவே விளையாடணும். சீரியஸா நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது மச்சான் என்கிட்ட ரைஃபிள் இல்லடா, ஏகே பாட்டு சொல்லி கொடு. எனக்கு இல்ல, இந்த கண்ணு எடுத்துக்கோ, அதே சொல்றீங்களா? சர்வீஸ்ல வந்தீங்கன்னா நீங்க ரியலாவே ரைஃபிள் எடுத்துட்டு ரன்னிங் பண்ணுவீங்க, ரியலாவே சுடுவீங்க. நீங்க சும்மா சொல்றீங்க சார் அப்படின்னு ரியலாவே நீங்க ஃபயரிங் பண்ணா பொண்ணுங்க பசங்க எல்லாரும். செலக்ஷன் ப்ரொசீஜர் ஓகே. அருண் சார் இங்க வந்தாரு, சரி பார்த்து பேசினாரு, ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தா
வேலைக்குள்ள போக முடியுமா? அது மட்டும் மைண்ட்ல இருக்குங்க. அருண் சார் வந்தாரு, சரி வெளியே திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பாரு ஈவினிங்க. சார் நாங்க ஒரு 20,000 வீட்டுல ரெடி பண்ணேன், செலெக்ஷன் வரப்ப எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் கிடையவே கிடையாதுப்பா, ஃப்ரீயான ஃபேர். உங்க திறமைக்கு உங்க வாய்ப்பு. திறமை இருக்கிறவன் உள்ள வந்துருவான். இப்போ எப்படி இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, போய் தான் பார்ப்போமே எப்படிதான் இருக்குன்னு வந்துடுவான். இல்ல போவாதவன் என்னதான் நீ அவனை வந்து இல்ல இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஆஹா இப்படியே இருப்பான். நீ என்ன வேணா சொல்லுவீங்க, என்னால பண்ண முடியாது அப்படி இருப்பாங்களே சில பேர். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் யாருக்கு? ஒண்ணுங்க பசங்க இல்ல. சும்மா டீ கடிக்கும் போது கூட இல்லைனாலையும் நாளையிலிருந்து போய் படிங்க. அருண் ஒருத்தர் வந்தாரு சொன்னா அப்படி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி சும்மா அப்படி வச்சு பாருங்க நாட்டில் என்ன நடக்குது இல்லையா? ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜெனரல் நாலேஜ் இல்லையா? நியூஸ் பேப்பர் படிக்க பழக்கம் இருந்தா இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது 31 டிசம்பர் தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கு. நோட்டிபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லயும் வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்லயும் 1 to 7 ஜனவரி 1 to அந்த வீக்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போங்க, அவங்க கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, வாங்கிக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த சைட் ஒன்று இருக்கு பாருங்க, www.agnipathvayu.c.in. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு இருக்கும், மேல ஃபிளாஷ் அப்படியே ஓடிட்டு இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அக்னிவேல் வாயு அப்படியே ஓடிட்டே இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னதுதான், என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு 650 ரூபா பே பண்ணாலும் சரி. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு 5 இடத்துல சென்டர் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் எதுன்னு பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில இதில் வந்து சென்டர் ராஜஸ்தான் இப்படி போடுவாங்க இல்லையா, இதில் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் நியரஸ்ட். ஓகே சார் எனக்கு மதுரை செலெக்ஷன் இது இருக்கு, ரிட்டன் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 hour ட்ராவலு போயிட்டு எழுதி வந்துடலாம். ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் 2 கூப்பிடுவோம். ஃபேஸ் 2னா அந்த டிசைன்லாம் காட்டிட்டு வந்துடுங்க, அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். அதுலேயும் கிளியர் பண்ணிங்க சார் அப்புறம் நடக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அதையும் முடிஞ்சு சார் அப்புறம் ஒரு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று வரும், பிஎஸ்எல் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தமிழ்நாட்டுக்காகவே தனியாக மெரிட் லிஸ்ட் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 200 பேர் வா, 200 பேர் யார் மேலே டாப்ல இருக்கா, 50 பேர் 100 பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க தான் உள்ள வரணும் வேலை. தமிழ்நாட்டிலே மெரிட் லிஸ்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்டா என்ரோல்மெண்ட் அட் ஏஎஸ்சி எல்லாம் முடிஞ்சது சார். நான் கால் இடத்துல எங்க வருவேன்னா உங்களை காம்பரத்தை கூப்பிடுவாங்க. அங்கேயும் நான் எப்படி மைக் பிடிச்சிட்டோம்னா அங்கேயும் யார் ரெண்டா ஒரு மைக் பிடிச்சிட்டு கேட்டு எடுத்துருவேன். இந்த சீரியல் நம்பர் வந்து இந்த சீரியல் நம்பர் வந்து இந்த லைன்லாம் வாங்க, ஏன்னா அந்த தமிழ் பேசணும் நான் வரணும். அப்படின் போது ஹிந்திக்காரர் நீங்க வச்சுட்டு அவர் பேசினா அவர் சொல்ல மாட்டாரு, தமிழ் தெரியாது. சரி இங்கிலீஷ்ல சொன்னாலையும் அவர் சொல்ற இங்கிலீஷ் நான் வளர்ந்து புரியாது இல்லையா? அங்கேயும் நான் தான் இருப்பேன், பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் மூஞ்சி உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், பட் இத்தனை பேர் பேச என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? உங்களை மாதிரி 10,000 ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன் நான். ஆனால் என் பேசு ஒரே பேஸ் தான், அருண்குமார் ஒருத்தர் தான் இருக்கு அப்படிங்காங்க சாப்பிடல. சரிங்க சார் எல்லாம் சொல்லிட்டீங்க. சம்பளம் எவ்வளோ? ஸ்டார்டிங் சேலரி 30,000 ரூபா, அலவன்சஸ் எதுவும் இல்லாமல் 30,000. இதே நீங்கள் ஸ்ரீநகர் லே லடாக், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் அசாம் ஜோராட், இந்த பக்கம் ராஜஸ்தான் கலோதி, அந்த பக்கம் ஏதாவது போஸ்டிங் போனீங்க அப்படின்னா அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மினிமம் 7,000 8,000 மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 25,000-30,000 வரைக்கும் அலவன்சஸ் மட்டும், ப்ளஸ் சேலரி 30,000 உங்களோட மந்த்லி சேலரி அது. ஓகே சார் 4 வருஷம் சொன்னீங்க, 4 வருஷம் முடிச்சுட்டு வந்தால் எனக்கு என்ன யூஸ்? உங்களுக்கு 10.4 lakhs கேஷ் கொடுத்துருவாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் சேர்த்தனா 11.5 சம்திங். 4 வருஷம் சம்பளம் பிளஸ் முடிச்சுட்டு வரும்போது ஓகே சார் 4 வருஷம் பண்ணும்போது சாப்பாடுலாம் என்ன பண்ணுறது? சார் சாப்பாடு ஃப்ரீ,
லீவ் 30 நாள் லீவ் இருக்கு வருஷத்துக்கு. அது இல்லாம சிக் லீவ் இருக்கு. டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சு, மலேரியா வந்துருச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னா, கியூர் ஆகுது 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 ஆகலை, ஃபுல் உடம்புல ஃபுல் ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, அந்த மெடிக்கல் கன்சர்ன் மெடிக்கல் அட்வைஸோட உங்களுக்கு 4 வாரமோ 8 வாரமோ 10 வாரமோ லீவு கொடுத்துருவாங்க. சார் லீவு கொடுத்தா சம்பளமும் இருக்கு. நீங்கள் லீவ்லேயும் டியூட்டிக்கு மட்டும் தான் ஆகும். லீவ்லேயும் உங்களுக்கு சம்பளம் இருக்கு. சரிங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். கேண்டீன் ஃபெசிலிட்டி, கேண்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பில்டிங் கேண்டீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளியே வாங்குறதோட உள்ள டேக்ஸ்லெஸ். வெளியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு சர்ஃபெக்சல் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா 30 ரூபா வெளியே, உள்ள வாங்கினா 22 ரூபா 23 ரூபா டேக்ஸ். உள்ள நீங்க பைக் கூட வாங்கிக்கலாம். பசங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, சார் சர்வீஸ் தான் பைக் வாங்கலாமா? வாங்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீ அகாமடேஷன். அதே மாதிரி 48 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் தராங்க. இப்போ நானே இங்கே மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கு 48 லட்சம் போயிடும், எங்களுக்கு 48 லட்சம் தான். பைகார்டு யாருக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர் கொடுக்குறாங்க 48 லட்ச ரூபா. இப்போ எனக்கு எதாவது ஆச்சுன்னா என் ஃபேமிலி எங்கே போயிடுவாங்க? இந்த ஸ்கீம் இல்லைன்னா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு வெளியிங்க. நான் இல்லைனாலையும் என்னோட ஃபேமிலி வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க லீவ்ல இருக்கும்போது எதானாலும் சரி, டியூட்டியில் இருக்கும்போது எதானாலும் சரி, இந்த கேள்விங்க சார் நான் லீவ்ல இருந்தேன், அப்ப எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, நான் லீவ்ல இருந்தேன், பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு,